எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் உங்கள் வீடு தூசியாகவே இருக்கா? அப்போ நான் சொல்கிற இந்த 10 மரங்களை உங்கள் வீட்டை சுற்றி நட்டு வைங்க. தூசின்னு நம்ம சொல்கிறது வந்துங்க, வெறும் மண் துகள் மட்டும் இல்லைங்க. அதில் PM2.5 PM10 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம நுரையீரல் வரைக்கும் போகிற நச்சு பொருள்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு மாதிரி விஷவாயுக்களும் இருக்குது. மரங்கள் என்ன பண்ணுனாங்க, அதோட இலைகளில் இருக்கிற நுண்துளைகள் மூலமாக ஒரு மெழுகு மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல இருந்து தூசி அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். அது போக நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு மாதிரி விஷவாயுக்களை உறிஞ்சி பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக நம்ம நல்லபடியாக உயிர் வாழ தேவையான மூச்சுக்காற்றை தருதுங்க. ஒரு முதிர்ந்த மரம் வருஷத்துக்கு 50லிருந்து 150 கிலோ கார்பன் டை ஆக்சைடு அப்படியே உறிஞ்சி 70லிருந்து 90% விஷவாயுக்களை சுத்தம் பண்ணுது. வேப்ப மரம், அரச மரம், புங்கன் மரம், நாவல் மரம், மகிழம், நீர்மருது, மந்தாரை, சரக்கொன்றை, புன்னை, மாமரம், இந்த மாதிரியான ஒரு 10 மரங்களையாவது மக்கள் எல்லாம் ஒன்று கூடி உங்கள் வீடு இருக்கிற தெருவில் நட்டு வளர்த்தீங்கன்னா உங்கள் வீடு மட்டும் இல்லைங்க, நம்ம நாடே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது உதவும்.